அமைச்சர் மனோ தங்கராஜ் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த சூழலியல் இதை சார்ந்து அப்புறம் அரசியலாகவும் அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது ஸ்டேட்டுக்கு இமீடியட்டாக ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணணுமே, சென்டர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதா அவருடைய ஒற்றை புள்ளியா அந்த விமர்சனம் வைக்கல, ஆனால் சொல்றேன் அப்படின்னு சொன்ன விமர்சனம். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த ஐஎம்டி பெர்ஃபார்மன்ஸ் அதாவது எப்படி இருக்கு அப்படின்றது இங்க இருக்கக்கூடியவங்களே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் இந்த 9 ஆண்டுகள்ல முக்கியமா சமீபத்துல கூட ஐஎம்டி சம்பந்தமான அந்த விஷயங்கள், அந்த டெவலப்மெண்ட், அதுல பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேன்சி டாபிக் கிடையாது. பெருசா மீடியாலையும் அதை பத்தி நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். சமீபத்துல இப்ப வந்திருக்கக்கூடிய செய்தி வந்து கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து இந்த துறை அமைச்சரா இருக்காரு. அதனுடைய செக்ரட்டரியா திரு தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ரவிச்சந்திரன் அவர்கள் 96 பேட்ச் ஆந்திர பிரதேஷ் கேடர் அவர் இருக்காரு. இப்ப சமீபத்துல கூட ஒரு 900 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த கிளைமேட் டீவியேஷன் படிக்கிறதுக்காக அதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச், வெதர் போர்காஸ்ட் இது பண்றதுக்காக முதல் முறையாக 2500 கோடி ரூபாய் R&Dக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ஐஎம்டிக்காக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் 2500 கோடி 2021 பட்ஜெட்ல நம்ம அலாட் பண்ணி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இது குறித்து ஸ்டடிஸ் பண்றோம். இந்த எர்த் அண்ட் சயின்சஸ் மினிஸ்ட்ரியில வந்து வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல போன 2 வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்திருந்தேன். கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது இன்னும் எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு நல்லபடியாக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்ற அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மார்ச் மாசம் ஐஎம்டி கண்டக்ட் பண்ண ஒரு பிரீஃபிங்ல வந்து பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு என்னென்ன மாற்றங்கள் வருது, அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன பிரச்சனைகள் அதெல்லாம் கலந்துக்கிட்டாரு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி பிரதமர்கள் கலந்துக்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நான் சமீபத்துல பார்த்த ஒரு விஷயம். அதனால நம்ம அமைச்சரமும் சரி, அரசாங்கமும் சரி, இந்த துறையில வந்து எவ்வளவு அட்வான்ஸ்டா போகணுமோ அதுக்கு எல்லா முயற்சிகளையும் கடந்த காலங்கள்ல இல்லாத அளவுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குறதாகட்டும், ரிசர்ச் பண்றதாகட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பேசின ரமணன் சார் சொன்ன மாதிரி நம்ம முழுமையா ப்ரெடிக்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கலாம். அதற்காக தேவைக்கு ஏற்பவே அதிகமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாச்சும் சஜஷன்ஸ் தமிழக அரசாங்கம் கிட்ட இருந்தா நிச்சயமா சொன்னா அதை வந்து இன்னும் நல்லா பண்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஐஎம்டியோட ரோல் யாரும் குறைச்சி மதிப்பிடல, ஈவன் அமைச்சரும் கூட அதை அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் ஒருவேளை நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல செய்ய வேண்டிய அம்சங்கள் இருக்குன்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்ன்றாரு. என்ன கேள்வி லேமனுக்கு வரும்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு சமீபத்திய எக்ஸாம் பார்க்கலாம். அதுலயும் வந்து ஐஎம்டி கொடுத்ததை விட கூடுதலானதாக இருக்கு, அல்லது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மழை 95 சென்டிமீட்டர், 65 சென்டிமீட்டர், 33 இடத்துல அதிதீவிர கனமழை, அதாவது 30+ சென்டிமீட்டர்ஸ் அப்படின்லாம் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வெல் இன் அட்வான்ஸ் தெரிஞ்சா நாங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னும் பெட்டரா பண்ண முடியுமே அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பார்வையா இருக்கு. நிச்சயமா இல்ல, குறை சொல்ல. நம்ம அரசாங்கம் வந்து என்ன முயற்சிகள் எடுத்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் பட்டியலிட்ட நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அது பண்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம். 2வது இந்த நிதி ஒதுக்குறது பத்தி பேசினாங்க. அது வந்து இப்போ சமீபத்துல இங்க மெட்ராஸ்ல இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்ட உடனே 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் கிட்டத்தட்ட ஒரு 1500 நிறுவனங்கள், 3 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கான பிரச்சனைகளை ஒரு டெலிகேஷனா கூப்பிட்டு போனோம். 4 மத்திய அமைச்சர்களை பார்த்தோம். குறிப்பா நிதியமைச்சர் அவர்களை பார்க்கும்போது மொரட்டோரியம் கேட்டிருக்கோம், அதுக்கு வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி டிஃபர் பண்றதுக்காக ஒரு கோரிக்கை வச்சாங்க. அது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல கேட்காம முடிவு பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியும் என்ன முயற்சிகள் பண்ணணுமோ பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் எப்பயுமே, அதை உடனடியா அமல்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கும்போது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேல்யூவர்ஸ் எல்லாரையுமே தமிழ்நாட்டுல குறிப்பா 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு ஸ்பெஷல் கேம்ப் மாதிரி போட்டு 15 நாட்களுக்குள்ள அந்த கிராண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கான உத்தரவாதமும் நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இடைக்கால நிதியா கொஞ்சம் பணம் கொடுத்திருக்காங்க. அப்புறமா நம்ம மத்திய குழு வந்து அசஸ் பண்ணிட்டு அவங்களுடைய அப்சர்வேஷன் சொல்லிட்டு மேல போய் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அந்த நிதி ஒதுக்கீடும் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அந்த விஷயங்களை மத்திய அரசாங்கம் அது புரோட்டோகால் படி கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுல எந்த பாரபட்சம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. 3வது ஒரு அரசியல் கருத்து இந்த விவாதத்துல ஒரே ஒரு நிமிஷம்.
இந்த விவாதத்துல அரசியலே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் அமைச்சர் சொன்னாரு 6000 கோடி ரூபாய் விளம்பரத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாரு. அது ஆர்டிஐ மூலமா அரசாங்கம் வெளிப்படையா சொன்னதான தமிழக அரசாங்கம் கடந்த 3 ஆண்டுகள்ல விளம்பரத்துக்கு பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க. 3 முறை ஆர்டிஐ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி நாங்க கேட்டோம் டேட்டா, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, நிறைய டேட்டா இருக்கு, மிக அதிகமான டிரான்சாக்சன்ஸ் இருக்கிறதுனால இந்த தகவலை தர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த அரசியல் விஷயங்கள் இந்த மாதிரி டாபிக்ல பேச வேணாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நிறைய பேசலாம், ஆனா மற்ற கருத்துக்கள் எல்லாரோடையும் ஒத்து போறோம். இதுல ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிச்சயமா அரசாங்கம் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணுமோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுடைய கருத்து. முக்கியமா இப்ப இந்த தென் பகுதிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். நம்ம சீஃப் செக்ரட்டரி முப்படையினுடைய உதவியும் கேட்டாரு. உடனடியா எல்லாமே முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்ரீவைகுண்டம்ல நின்றுட்டு இருக்கிறது சொன்னாங்க. ரயில்வே அமைச்சகம் தெளிவு பண்ணிருக்கு. மிக கடுமையான மழை வந்ததுனால அந்த பகுதிக்கு போக கூட வாய்ப்பு இல்லாததுனால இப்போதைக்கு ஏர்போர்ட் ஹெலிகாப்டர் மூலமா நம்மளால முடிஞ்ச உதவிகள். வானிலை ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரெயின் அங்கேருந்து நகர்த்திருக்கவே கூடாதுங்க ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள, அதுக்கு முன்னாடியே மழை வந்துருச்சு அப்படின்றாங்க. அண்ட் இதுல ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கு. ஏன்னா அந்த வண்டி எங்க நிக்குதுன்னு ரயில்வே துறைக்கு கட்டாயமா தெரியும், மதுரை கோட்டத்தில் இருக்கவங்களுக்கோ யாருக்கோ. ஆனா அது ஊடகங்கள்ல, குறிப்பா நம்ம நியூஸ் 18ல ரொம்ப ஃபோக்கஸ்டா அது வந்த பிறகுதான் அது ஒரு டாக்கிங் பாயிண்டா அதில் ஸ்பீடப் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த நடைமுறை சிக்கல் இன்னமும் இருக்குதா? அப்போ ஒரு 1000 பேர் அங்கே இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு மற்ற விஷயங்கள் சிக்கல் இருக்குது அப்படின்னா இதை அட்ரஸ் பண்ணுறதுல ரயில்வே துறைனா உடனே நான் அமைச்சர்கிட்ட போல இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் வேகமாக செயல்பட்டு இருக்கணுமான்னு கேட்குறேன். நிச்சயமா, அதாவது எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்காத மழை தான் பெய்ஞ்சிருக்கு. உண்மையிலே இவ்வளவு அதிகமான மழை பெய்யும் தெரிஞ்சிருந்தா அதற்கான முன்னெடுப்புகள் நடத்திருப்பாங்க. இது ஒரு பாடமா எடுத்துட்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு எப்படி இன்னும் நல்லா தயாராகணுமோ அப்படின்றது பிரச்சனை எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. நிறைய பட்டியல் சொன்னாரு என்னெல்லாம் மத்திய அரசாங்கம் செய்திருக்குன்னு. ஆனாலும் அமைச்சருக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதை எப்படி பார்க்க முடியும்? இல்ல எப்படி தம்பி சூர்யா இல்லை அரசியல் பண்ணலை, ஆனால் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ, மத்திய அரசு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு ஹெலிகாப்டர் பறக்கலை, இது வரைக்கும் ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போகலை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இதில் மாலை தான் போயிருக்கு. ஹெலிகாப்டர் முதல்ல கொஞ்சம் சாப்பாடு போகுது. நம்ம இந்த நேற்று சாயங்காலத்திலிருந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார், எப்போ போனதுங்கிறதையும் நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம். இல்லை, நான் அதில் ஒன்றும் முரண்படல. ஃபேக்சுவலாக சொல்லணும், கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு அப்புறம் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் 95 சென்டிமீட்டர் மலைங்கிறது யாரும் எதிர்பார்க்காத உண்டு. 200 வருஷங்களுக்கு பிறகு 95 சென்டிமீட்டர், வெறும் 12 மணி நேரங்கள். அந்த ஒரு பெரிய அதோட கரெக்ஷன் சொல்ல 200 ஆண்டுகள் தான் நம்மகிட்ட டேட்டா இருக்கு. அதனால 200 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்ல முடியாது. அது பாளையங்கோட்டை கிட்டத்தட்ட 1963 ஜனவரி மாசம் பெய்ஞ்சது விட 15 சென்டிமீட்டர் மழை, ஏறக்குறைய 44.2 சென்டிமீட்டர் மழை யாருமே எதிர்பார்க்கல. அப்ப இந்த ரெட் அலர்ட் விட்டோம்னா ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன, ஒரு அரசாங்கத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரெட் அலர்ட் விட்ட உடனே முதலமைச்சர் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை தொடர்பு கொண்டு 4 மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது, என்னென்ன நடவடிக்கைகள் செய்ய வேண்டும், மக்களுக்கு தேவையான விடயங்களை அறிவிக்க வேண்டும்னு முன்கூட்டியே மழை வருவதற்கு முன்பாகவே எங்கெங்கெல்லாம் வெள்ளம் வருமோ அங்கேயெல்லாம் மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு இடங்களை தயார் செய்து அதற்கு அதிகாரிகளை நியமித்து தொலைபேசி எண்களோடு கொடுத்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் இது. இரண்டாவது 4 சீனியர் மோஸ்ட் IAS ஆபீசர்களை இந்த 4 மாவட்டங்களுக்கும் உடனடியாக அனுப்பி வைத்தார். பிறகு உள்ளாட்சி பிரதிநிதிகள், நம்முடைய மாநகராட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்களையும் உடனடியாக களத்திற்கு அனுப்பினார். அது மட்டும் இல்லாமல் சீனியர் மானிட்டரிங் ஆபீசர்னா அடிஷனலா ஒரு 4 IAS ஆபீசர் அனுப்பினாங்க. நம்ம மாநில பேரிடர் மீட்பு குழுல இருந்து ஏறக்குறைய ஒரு 180 வீரர்களை 6 செக்மெண்டா பிரிச்சு மாவட்டங்கள் முழுக்க அனுப்புனாங்க. அதை போலவே தேசிய பேரிடர் மீட்புல இருந்து ஒரு 50 வீரர்களை கேட்டு வாங்கி அவர்களையும் உடனே அனுப்பினோம். 2.18 லட்சம் மக்களுக்கு குறுந்தகவல் வாயிலாக நேரடியாக மாவட்ட நிர்வாகங்கள் தொடர்பு கொண்டு இந்தந்த பகுதிகளில் வெள்ள வரப்போகுது, ஆகவே நீங்கள் அங்கிருந்து அகற்று வாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம தொடர்ந்து சொல்லி மீனவர்களுக்கான எச்சரிக்கை, மீனவர்கள் எப்படி பயணிக்க கூடாது
அப்படிங்கறத எல்லாத்தையும் சொன்னாலும் கூட இந்த பெருமலை நம்ம தூத்துக்குடியாக இருக்கட்டும் அல்லது காயல்பட்டினம் அந்த திருச்செந்தூர் பகுதிகளாக இருக்கட்டும் அல்லது பாளையங்கோட்டை எல்லாம் வந்து வறண்ட பூமின்னு சொன்ன இடத்துல பேருந்து நிலையம் முழுக்க ஒரு 6 அடி தண்ணி, ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க ஒரு 6 அடி தண்ணிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப இந்த இடங்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னு உடனடியாக சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உடனடியா நீங்க களத்துக்கு போங்கன்னு பொறுப்பு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு, மூத்த அமைச்சர்கள் அண்ணன் ஏவா வேலு, நிதி நிர்வாக அமைச்சர் அண்ணன் KKSSR போன்றவர்கள், வருவாய் அதிகாரிகள், அமைச்சர்கள் கிட்டத்தட்ட அமைச்சர் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற எல்லா அமைச்சர்களையும் உடனடியாக மனோ தங்கராஜ் போன்றவர்கள், இன்னும் ஏறக்குறைய அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட 9 அமைச்சர்களை அங்க அனுப்பியாச்சு. இப்ப அவங்க அங்க இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல செஞ்சு ரீச் அவுட்டே பண்ண முடியல. கண்டிப்பா அது வந்து எப்படின்னா ஒரு அரசாங்கம் மக்களை சென்று இந்த மழை நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். இன்னும் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு ரெட் அலர்ட் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்குல்ல, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அரசாங்கத்துக்கு கட்டமைப்புக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள். இன்னொரு பக்கம் இது எந்த பவரும் இல்லாம தனியா சிக்கிட்டு இருக்கு, ஒரு 100 வீடு ஒரு கிராமத்துல சிக்கிட்டு இருக்குது, வெளியில வர முடியாம இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம நிச்சயமா இல்ல, நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே பதட்டப்பட வேண்டாம். இது ஒரு கட் ஆஃப் ஆயிருக்கு. பதட்டம் அடையவோ அதுக்கு சொல்லல. இல்ல, எனக்கு சூழல் புரியுது, எனக்கு சூழல் புரியுது. நீங்க எப்படின்னா இப்போ ஒரு சென்னை உதாரணமா எடுங்க. சென்னையில வந்து 800 அந்த கழிமுகம் அந்த பகுதிகள் வந்து துண்டிக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் 2 நாட்களில் அந்த மக்கள் வந்து பாதுகாப்புணர்வோடு அவர்களுடைய வீடுகளை மறுசீரமைக்கக்கூடிய வேகத்தில் அரசு செயல்பட்டது. நம்ம கண்கூடா பார்த்தோம். நான் வந்து 800 அத்திப்பட்டு 6-7 நாட்களா போயிட்டு இன்னும் கிளீனிங் ப்ராசஸ்லாம் போயிட்டு தான். அது எண்ணெய், நான் சொல்றது எண்ணெய் படலம். நான் சொல்றது வந்து இந்த மலையால் பாதிக்கப்பட்ட புறநகர்கள்ல ஒரு 5 நாள் அத்துப்பட்டு குறிப்பாக வந்து 2-3 நாள்லயே நான் போய் அங்க களத்துல நின்று 3 நாள்லயே மக்களோடு சந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். இது ஒரு பேரிடர். இந்த பேரிடரை அரசாங்கம் ஒரு 4 மாவட்டத்துக்கு ஒரு 9 அமைச்சர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16 IAS அதிகாரிகள், சீனியர் மோஸ்ட் IAS அதிகாரிகள், சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சர், முதலமைச்சர் சார்பாகவே போயிருக்கக்கூடிய நிலை என்பது வந்து ஒரு அரசாங்கம் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாரிடமும் உத்தரவு வாங்கித்தான் கதவை திறப்போம் என்பதெல்லாம் இல்ல, நேரடியா நீங்க களத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு விஷயம். இது பேரிடர். இப்ப இவங்க எல்லாரும் இந்த அறிஞர் பெருமக்கள் அண்ணன் ரமணனா இருக்கட்டும், அவர் ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், இதுக்கு என்ன காலநிலை மாற்றத்திற்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னப்ப சூர்யா தம்பி சொன்னாரு, மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்டோட கான்ஃபரன்ஸ்லயே மோடி கலந்துகிட்டார் அப்படின்னார். நீங்க அதுல கலந்துக்கிறது அது வந்து ஒரு கருத்து. ஆனால் நான் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசாங்கம் என்ன செய்தது, இந்த காலநிலை மாற்றத்தை பொறுத்த வரையில் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நலத்திட்டங்கள் என்று மட்டுமில்லாமல் இந்த நாட்டை எப்படி பாதுகாப்பது என்கிற தொலைநோக்கு பார்வையோடு 3 திட்டங்களை 2 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்து கடந்த ஆண்டு இதே சென்னை MRC நகரில் டிசம்பர் 8-9 காலநிலை உச்சி மாநாட்டை நடத்தினார். அது மரியாதைக்குரிய மாண்புமிகு சுற்றுச்சூழல் செயலர் மரியாதைக்குரிய சுப்ரியா சாஹ் அவர்களுடைய மேன்மையான நடவடிக்கையின் அடிப்படையில் காலநிலை மாற்றங்களுக்கான செயல்பாட்டை வெற்றி அதை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா வெற்றி இல்லாத கலந்துகிட்டாங்க. பூவுலக நண்பர்களையும் அழைத்து ஒரு அரசாங்கம் பேசுது, இதை எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு. அப்போ ஒரு கால வரையறை முதலமைச்சர் பிக்ஸ் பண்றார். இதுவரைக்கும் 23% இருந்ததை இந்த 3-4 ஆண்டுகளுக்குள்ளார 33% வனப்பரப்பை உருவாக்க வேண்டும்ங்கிறது இட்ஸ் a மிஷன். ஒரு அரசாங்கம் நீங்க உலக அளவுல காலநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் கூட நீங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் சென்னை போன்ற பெருநகரங்கள் மாநகராட்சிகள்ல குறும் காடுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஒரே இடத்துல ஒரு 500 மரங்களை நட்டு வளர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வரோம். நீங்க சென்னை போன்ற மாநகராட்சிகள்ல பார்க்கலாம். அதுல மிக முக்கியமான திட்டம் தமிழ்நாடு வெட்லாண்ட் மிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதற்கு நூற்றுக்கணக்கான கோடிகளை செலவு செய்து அதன் மூலம் பச்சை பசேர் என்று உருவாக்கக்கூடிய காடுகளை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை போலவே மிக முக்கியமானது கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் ஏறக்குறை அதாவது 2070 தான் மத்திய அரசாங்கம் வந்து கார்பன் குறைபாடை வந்து பாதிக்கு பாதிங்கிறப்ப தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளிலேயே கார்பனினுடைய கட்டுப்பாட்டை குறைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. இந்த திட்டம் இவ்வளவு மழை வரும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தெரியாது. ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அந்த துறை செயலாளரை வைத்து அறிஞர் பெருமக்களை நீண்ட கால திட்டங்களையும் காலநிலையை ஒட்டி முடிவுகள் எடுக்கிறோன்றீங்க. அதுல நான் வெற்றியோட பார்வை எடுத்திருக்கேன்.